ஓகே. இப்ப என்ன செஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, விசென்டர் ஆர்க்கிடெக்சர். ஓகே. விசென்டர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே. ஃபைன். ஏன்னா விசென்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசென்டர் மூலியமா தான் நீங்கள் எல்லா சர்வரையும் மேனேஜ் பண்ணுவீங்க. இஎஸ்எக்ஸ்ஐயாக இருக்கட்டும், விஎம்மாக இருக்கட்டும், எல்லா சர்வரையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது விசென்டர் மூலியமா. நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து விசென்டர் மூலியமா தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. எதனா சப்போஸ் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே விசென்டர்ல இருந்து தான் பண்ணுவீங்க. அதனால விசென்டர் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இது உங்களுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏன் நான் சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து ஆக்சஸ்லாம் கொடுத்துருவாங்க. இது ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் L1 ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். இதுதான் விசென்டர், இதுதான் இதுன்றது நீங்கள் ஜஸ்ட் டாஸ்க் ரிப்பீட்டடான டாஸ்க், பீரியாடிக் டாஸ்க்கை தான் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் உங்களுக்கு பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இது வந்துச்சு, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் L3க்கு போகும்போது ட்ரபுள் ஷூட்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணும்போது சப்போஸ் ஏதோ ஒரு என்விரான்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, ட்ரபுள் ஷூட்டிங்க்கு பேக் எண்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால், ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த இஷ்யூ காஸ். ஓகே. ஸோ இது அதனால நான் விசென்டர் வந்து கொஞ்சம் டீப்பாக எடுப்பேன். கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே. இதுதான் அர்ச்சனா, விசென்டர். யா அர்ச்சனா, யா யா சொல்லுங்கள். நீங்க ஒரு மைண்ட் மேப் யூஸ் பண்ணலாமே. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. மைண்ட் மேப்பா? ஓகே. நான் ட்ரை நல்லா பண்ணதில்ல. மேபி ட்ரை எனக்கு பண்ணுறேன். எல்லாம் ஸ்ட்ரக்சரா கொண்டு போய்க்க ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகே. மைண்ட் மேப் மேபி ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் யூஸ் பண்ணதில்ல. பட் ஐல் ட்ரை. எனக்குமே ட்ரை பண்ண தேங்க்யூ. பிடிக்கும். நான் ட்ரை பண்ணுறேன். யா தேங்க்யூ ஸ்டீவ். ஓகே. ஸோ இதுதான் விசென்டர். விசென்டர்னு நான் சொல்லிட்டேன். விசென்டர் மூலியமா தான் நம்ம வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு இந்த விசென்டர் எப்படி வந்து வரும், டிப்ளாய் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. அகெயின் ஒரு ESXi சர்வர். நான் ஒரு டேட்டா சென்டர், யூஎஸ்ன்ற ஒரு டேட்டா சென்டர். இது வந்து என்னுடைய டேட்டா சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா யூஎஸில் இருக்குது. ஓகே. அந்த டேட்டா சென்டர் யூஎஸில் இருக்கிறதுல ஒரு ESXi இருக்குது. நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ESXi, நியூ ESXi இல்லை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ESXi இருக்குது. எனக்கு இப்போ வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு, நான் விசென்டர் வந்து ஒரு விசென்டர் டிப்ளாய் பண்ணணும். நீங்கள் விசென்டர் டிப்ளாய் பண்ணுவீங்களா அப்படின்னா பண்ண மாட்டீங்க. L3 L4 பண்ணுவாங்க. ஐ மீன் L3 L4 போனீங்கன்னா பண்ணுவாங்க. பட் ஸ்டில் த ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அப்கிரேட் தான் பண்ணுவீங்க நீங்கள். இப்போது சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் உள்ளே வருது, ஒரு டேட்டா சென்டர் உள்ளே வருது அப்படின்னா அந்த டைமில் விசென்டர் டிப்ளாய்மெண்ட்டுக்கான ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் பண்ணுவீங்க. ஓகே. பட் ஸ்டில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஆல்ரெடி ஒரு ESXi இருக்குது. ஓகே. அதில் ஒரு விஎம் சர்வர்னு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு விண்டோஸ் சர்வர் இருக்குது. ஒரு விஎம் சர்வர், விண்டோஸ் விஎம் சர்வர் இருக்குது. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த நான் இதை இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இந்த ESXiலேருந்து ஒரு விஎம் இருக்குது. விண்டோஸ் விஎம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது விண்டோஸ் விஎம். ஓகே. ஓகே. இது இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, விசென்டர் VCSA அப்ளையன்ஸ். ஓகே. VCSAனா என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. VCSA நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். கேட்பாங்க VCSA என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் அப்படின்னு கேட்பாங்க. சர்வர் அப்ளையன்ஸ், விசென்டர் சர்வர் அப்ளையன்ஸ், இதுதான் VCSAன்னு சொல்லுவாங்க. VCSAன்றது அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ விசென்டர் VCSA இந்த ஷார்ட் ஃபார்மாக VCSAன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி விட்டிருப்பாங்க வெளியே, ஐ மீன் ISO ஃபைல், ஐ மீன் அப்படின்னா இது இன்ஸ்டாலர் ஃபைல் எப்படி விட்டுருப்பாங்கன்னா VCSAன்னு தான் விட்டுருப்பாங்க. VCSAனா அது வந்து விசென்டர் டிப்ளாய் பண்ணுறதுக்கான தான் VCSA, விசென்டர் சர்வர் அப்ளையன்ஸ். ஓகே. இப்போ இந்த விண்டோஸ் விஎம்ல சாரி அர்ச்சனா, சொல்லுங்க. VCSA தான் விசென்டர் இருப்பாங்களா? எஸ் எஸ் எஸ்.
இந்த vCenter சர்வர் அப்ளையன்ஸை தான் நம்ம டிப்ளாய் பண்ணி நம்ம vCenterரா மேனேஜ் பண்ணுவோம். அதுதான் ஷார்ட்டா நம்ம vCenter சொல்லுவாங்க. VCSA இருக்கு இல்லையா, அதுதான் ஷார்ட்டா vCenter அப்படி சொல்லுவாங்க. ஓகே. யா அப்படி நான் ஏன்னா ஒரு வச்சுக்கோங்க. இன்டர்வியூல வந்து இதுலயே வந்து நான் ஸ்டக் ஆனேன். ஓகே ஓகே இப்போ கிளியர்ல. யா யா தேங்க்ஸ். ஃபைன். ஸோ இந்த விண்டோஸ் விஎம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விசிஎஸ்ஏ டிப்ளாய் பண்ணுவேன். விசிஎஸ்ஏன்றது ஒன்றும் இல்லை, லைக் ஐஎஸ்ஓ இருக்குல்ல, ESXi ISO நான் காமிக்கிறேன். அது மாதிரி விசிஎஸ்ஏ டிப்ளாய் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி காமிக்கிறேன், பட் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். விசிஎஸ்ஏ டிப்ளாய் பண்ணுவேன். இப்போ விசிஎஸ்ஏ டிப்ளாய் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த விசிஎஸ்ஐ டிப்ளாய் பண்ணும்போது ESXi நேம் கேட்கும், எந்த டேட்டா சென்டரில் இருக்கணும், எல்லா டீட்டெயிலும் கேட்கும். இப்போ ஐ மீன் ESXi என்னென்ன கேட்குன்றதை நான் காமிப்பேன் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அப்போது. ESXi எந்த ESXiயில் போய் நான் லொக்கேட் ஆகணும், ஐ மீன் பிளேஸ் ஆகணும், இந்த விசிஎஸ்ஐ டிப்ளாய்மெண்ட் வந்து எங்கே போய் எந்த ESXiயில் உட்காரணும் அப்படின்றது எல்லாமே கேட்கும். நம்ம VSXi IP அட்ரஸ் இல்லை ஹோஸ்ட் நேம் எது கொடுத்தாலும் ஓகே, அது கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த விசிஎஸ்ஏ டிப்ளாய்மெண்ட், விசிஎஸ்ஏக்கு vCenterக்கு ஒரு IP அட்ரஸ் கொடுப்போம், அதுவும் கேட்கும் டிப்ளாய் பண்ணும்போது. ஓகே, அதுவும் கொடுப்போம், vCenter IP அட்ரஸ் சும்மா. ஓகே, இதுவும் கொடுப்போம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு சாரி இந்த ரூட் பாஸ்வேர்ட் அதை தானே சொல்றீங்க? ரூட் பாஸ்வேர்டு அது டிஃப்ரெண்ட்டு. நான் ESXi IP அட்ரஸ்ன்றது இந்த விசிஎஸ்ஏ இந்த டிப்ளாய்மெண்ட்டு எங்கே போய் பிளேஸ் ஆகணும், எந்த ESXi. ஏன்னா என் என்விரான்மெண்ட்டில் தான் 10 ESXi இருக்குல்ல, எந்த ESXiயில் நிறைய ESXi இருக்குல்ல, 10 இல்லை, சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய இருக்கும். நான் எங்கே போய் பிளேஸ் பண்ணணும், அந்த ESXiயோட IP அட்ரஸ் கொடுப்பேன். அப்புறம் இந்த vCenter என்னால் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், ஒரு vCenter எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா IP அட்ரஸ் மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த vCenter IP அட்ரஸ் கொடுப்போம். ஓகே, நான் இன்ஸ்டாலேஷன் அப்போ காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, பட் இப்போ சொல்கிறேன் எப்படி நம்ம பேக்கெண்டில் இது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து இது ஸ்டேஜ் 1. அர்ச்சனா ஒரு क्वेश्चन, இந்த VCSA நீங்க சொல்றீங்க இல்லையா, are you going to install on a separate machine, or is it on the existing ESXi, or on the Windows platform? On top of that you're going to install vCenter. So how it has been installed? It's Is it a separate machine itself? Are you going to இப்போ ஒரு செப்பரேட் ஹார்ட்வேர் பேர் மெட்டல் ஹார்ட்வேர் இருக்குது, அந்த பேர் மெட்டல் ஹார்ட்வேர்ல வந்து நீங்க ESXi போட்டுக்கலாம், இல்ல விண்டோஸ் போட்டுக்கலாம், இல்ல லினக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேல தான் நீங்க வந்து vCenter அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்களா, இல்ல வந்து VCSA வந்து செப்பரேட் ISO இமேஜ் வந்து நீங்க இது பண்றீங்களா? நான் அது இந்த பாயிண்ட்க்கு நான் கிளியர் பண்றேன். I hope you got my question. I got your question. Yeah, see, இது ஹார்ட்வேர் சொல்லிட்டேன், அதில் வந்து vCenter போடலை, இந்த ஹார்ட்வேரில் VCXA போடலை, VCSA போடலை. இந்த ஹார்ட்வேரில் இது ESXi வச்சுக்கோங்க, இந்த ஹார்ட்வேர் ஐ மீன் இது ஒரு ஹார்ட்வேர் டெல் ஹார்ட்வேர் வச்சுக்கோங்க, இந்த ஹார்ட்வேரில் VCSA போடல, இது ஒரு ESXi ஹோஸ்ட். இந்த ESXi ஹோஸ்ட்டில் நான் ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறேன், விண்டோஸ் சர்வராக இருக்கட்டும். இப்போது இந்த வர்ச்சுவல் விண்டோஸ் சர்வரில் நான் ஒரு வந்து ஐ மீன் இதில் வந்து 2 டைப்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து நார்மல் ஒரு ஹார்ட்வேர் விண்டோஸ் ஹார்ட்வேர் ஐ மீன் விண்டோஸ் ஃபிசிக்கல் விண்டோஸில் இருந்தும் நம்ம பண்ணலாம், வர்ச்சுவல் விண்டோஸில் இருந்தும் நம்ம பண்ணலாம். இது நான் உங்களுக்கு வர்ச்சுவல் விஎம்ன்றதுனால உங்களுக்கு மைட் பி அந்த டவுட்டு வந்திருக்கலாம், பட் ரெண்டுமே போட்டுக்கலாம், ஃபிசிக்கல் ஒரு விண்டோஸ் மிஷின்லேயும் போட்டுக்கலாம். பட் நான் இங்கே எப்படி போட போகிறேன் அப்படின்னா ஒரு வர்ச்சுவல் விஎம்மில் தான் போட போகிறேன், பட் இது ரெண்டுமே ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது, போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு கொஷின் கேட்டீங்க, இந்த வர்ச்சுவல் மிஷின் ஐ மீன் இந்த விண்டோஸ் சர்வர் வந்து செப்பரேட்டாக இருக்குமா இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குமான்னு. இது எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன். சில என்விரான்மெண்ட்டில் டிஎன்எஸ் வச்சுருப்பாங்க, டொமைன் கண்ட்ரோலர் டிஎன்எஸ், அதிலே இதை டிப்ளை பண்ணுவாங்க, அந்த விண்டோஸ் சர்வர்லேயே டிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, சில என்விரான்மெண்ட்டில் செப்பரேட் விண்டோஸ் சர்வரில் டிப்ளை பண்ணுவாங்க, நாங்கள் வந்து செப்பரேட்டாக பண்ணி வச்சோம். ஓகே, ஆனா vCenter வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் இன்ஸ்டால் பண்ணுங்களா, இல்ல வந்து you can install in Linux or any other platform? I'm coming to that point. லினக்ஸ்லயும் பண்ணலாம், பட் லினக்ஸ்ல நான் வந்து யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். பட் எனக்கு தெரியல எத்தனை கம்பெனி வந்து லினக்ஸ்ல யூஸ் பண்றாங்க, vCenter இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் பாசிபிள் இருக்கு, அப்ளிகபிள் லினக்ஸ்க்கு.
vSphere-ம் vCenter ரெண்டுமே ஒண்ணுதானே மேடம்? ஒண்ணுதான். அந்த vSphere-னா vCenter, ESXi ரெண்டும் சேர்ந்தது தான் vSphere. எல்லாமே சேர்ந்தது தான் vSphere. அப்ப vCenter-னா மேடம்? vCenter-னா அது vCenter-க்குள்ள ESXi ஆட் பண்ணிடுவோம். அந்த ESXi-க்குள்ள என்னென்னலாம் பண்ணலாம், வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம், ஸ்டோரேஜ் ஆட் பண்ணுவோம், நெட்வொர்க்கிங். ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான் vCenter அப்ளிகேஷன். போக மொத்தம் இப்போ வந்து VMware-ல வந்து 3 வகையான டிஃபரன்ஸ் இருக்கா மேடம்? vCenter, ESXi, அப்புறம் வந்து vSphere. vSphere-ன்றது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் vSphere. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்ந்தது தான் vSphere. vCenter-ன்றது உங்கள் எல்லா ESXi மல்டிபிள் ESXi-யும் மேனேஜ் பண்ணக்கூடிய இடம் தான் vCenter. அதுதான் சொன்னேன். ESXi ஆக்சுவலி ESXi-ல வந்து நான் திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். மல்டிபிள் ESXi இருக்கும்போது ஒரு ESXi-யாக நீங்கள் லாகின் பண்ணி இஷ்யூ செக் பண்ண முடியாது இல்லையா? லைக் ஒரு VMல எதனா பிரச்சனைனா இதுவே vCenter-ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் எல்லா VMமுமே. vCenter இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம போகிற கிளாஸில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரி. பட் இது பேக் எண்ட்ல எப்படி இப்போ நம்ம vCenter வந்துட்டு டைரக்டா ஒரு ESXi ஹோஸ்ட்ல VM கிரியேட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுவீங்களா இல்ல எப்படி விண்டோஸ் சர்வர் அது எதர் பிசிக்கலாவும் இருக்கலாம் வர்ச்சுவல் மெஷினாவும் இருக்கலாம். ஒரு சர்வர்ல ஒரு விண்டோஸ் சர்வர்ல VCSA டிப்ளாய்மென்ட் பண்ணுவோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விண்டோஸ் சர்வர்ல ஒரு VCSA டிப்ளாய்மென்ட் பண்ணுவோம். ஓகே அப்ப நான் டைரக்டா ESXi-ல இன்ஸ்டால் பண்ணல நீங்க அப்பனா? டைரக்டா ESXi-ல இல்ல. அந்த ESXi-ல இருந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து கூட பண்ணிக்கலாம். பட் ஒரு ஹார்ட்வேர் ரெண்டு இருக்கு ரஃபீக். ஒன்று ஹார்ட்வேர்ல இருந்து ஒரு ஹார்ட்வேர் இது வாங்கியிருக்கேன். இதில் விண்டோஸ் சர்வர் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த விண்டோஸ் சர்வர்லையும் நான் டிப்ளாய் பண்ணிக்கலாம் VCSA. இது வந்து ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் OS இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுலேயும் நான் VCSA டிப்ளாய் பண்ணலாம். ஓகே. இதுவே ஒரு ESXi ஹோஸ்ட் இருக்குது. இதில் நான் ஒரு வர்ச்சுவல் மிஷின் விண்டோஸ் சர்வர் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் VCSA டிப்ளாய் பண்ணலாம். இப்போ நான் எப்படி காமிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் வர்ச்சுவல் மிஷின் வச்சுருக்கேன். வர்ச்சுவல் மிஷின் ஆல்ரெடி ESXi ஹோஸ்ட் இருக்குது என்கிட்ட. வர்ச்சுவல் மிஷின் இருக்குது. அந்த வர்ச்சுவல் மிஷினில் நான் டிப்ளாய் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஓகே VCSA டிப்ளாய்மெண்ட்ல இப்போ நீங்க வந்து ISO இமேஜ்னு சொன்னீங்க இல்லீங்களா vCenter-க்கு? ஆமா. இந்த VCSA போடுறதுக்கு நீங்க ISO இமேஜ் நீங்க டவுன்லோட் பண்ணனும்னு சொன்னீங்க. ஆமா. So I mean see when you download a ISO image it is something like you are going to install a new OS, right? It is something like from my understanding. It's not a ISO, sorry. It's a kind of, I'll show you, OVA. I'll just show you. I don't want to. I got. So it's good that you asked me the question. I used the wrong word. It's not a ISO. ஏனா ISO-னா ஒரு bare metal-ல நீங்க இப்போ OS போடுற மாதிரி தெரியுங்களா? அதனால தான் அதுக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கரெக்ட். நான் அந்த புரியும் நினைச்சேன் உங்களுக்கு. ஓகே. சோ இது ISO தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி ஒரு ISO இருக்கும். ஓகே. இது ஏன் நான் ISO-ன்றதே நான் சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ISO தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ISO-லேருந்து மவுண்ட் பண்ணுறேன். இது ஒரு என்னுடைய விண்டோஸ் மெஷின். ஓகே. விண்டோஸ் சர்வர் 2016 ஐ திங்க் 2016. ஓகே. ஸோ இதில் வந்து CLI இன்ஸ்டாலர் போகிறேன். சாரி யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டாலர் போகிறேன். CLI-னா தெரியும், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகே. விண்டோஸ் 32 இது விண்டோஸ் மெஷின். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இன்ஸ்டாலர். இதே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு EXE ஃபைல். இன்ஸ்டாலர்ன்றது எக்ஸிக்யூஷன் EXE ஃபைல். ஓகே. ஸோ இந்த ஃபைலை தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன் நான் அந்த ISO-ன்ற டேர்ம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ISO தான் டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த டவுன்லோட் பண்ணி இந்த இன்ஸ்டாலரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் EXE ஃபைலை. அதனால் நான் அந்த டேர்ம் யூஸ் பண்ணேன். பட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் உங்களுக்கு இப்போ செட்டப் பண்ணி காமிக்கும் போது நான் உங்களுக்கு கிளியராக புரியும். இல்ல அது clear ஆச்சு. Actually it is if I understood you correctly it is just our application just a .exe on install பண்றீங்க. either on the Linux or
எக்ஸாக்ட்லி ரைட். or Linux or Windows or Mac. யா கரெக்ட் Okay, got it. ரைட். Because நீங்க அந்த ISO term போட்டிருந்தோ நீங்க வந்துட்டு அதுதான் அந்த கன்ஃபியூஷன் ஆச்சு. ஓகே So, ஓகே ஐ but காட் yeah, இட். யா we ஐஎஸ்ஓ got நம்ம இன்ஸ்டால் it. பண்ணும். Just an application. Fine. எஸ் இட்ஸ் ஜஸ்ட் அதுதான் சொல்றேன். It's just an விசென்டர்ன்றது ஒரு application. அப்ளிகேஷன். எக்ஸாக்ட்லி அதுதான் விசென்டர் இந்த அப்ளிகேஷன். அது மூலியமா தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோன்றதை நான் சொல்றேன். ஐ மீன் மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, இது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ யா கம்மிங் டு ஓகே இதுல ரெண்டு ஃபேஸ் இருக்கு. Archana, யா sorry to interrupt you. யா இந்த இன்ஸ்டாலர் வந்து ஆக்சுவலா 142 MB or 1.4 gig, right? அந்த டோட்டல் வந்து 8 gig காமிச்சது உங்களோட டோட்டல் ISO வந்து. அப்போ எவ்வளவு மினிமம் தேவை ஆக்சுவலா ஸ்பேஸ் டு இன்ஸ்டால் த VCSI? இன்ஸ்டால் இசிஎஸ்ஐ இந்த இதுவே வந்து நம்மளுக்கு 10 GB. பட் இது எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்டாலர் எடுத்துக்கிட்டோம்னா கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ இது வந்து ப்ரொடக்ஷனில் போடுறீங்க அப்படின்னா அங்கே பிரித்து வச்சுருப்பாங்க ஸ்மால் லார்ஜ் அப்படின்னு. நம்ம லேபில் போடுறதுனால டைனி எடுத்துக்கலாம். நான் அது உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். நான் இந்த விண்டோஸ் எப்படி இந்த ஹோஸ்ட் ஒர்க் ஸ்டேஷன் போட்டு நாளைக்கு நான் இந்த ஸ்டார்டிங் லேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐ மீன் லேப் செட்டப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். லைக் விண்டோஸ் சர்வர் போடுறதுலேருந்து விண்டோஸ் சர்வர் போடுவோம், ESXi கமிஷனிங் பண்ணுவோம், ESXi போடுவோம். அண்ட் தென் டிஎன் நீங்கள் யாருன்னா லேப் சப்போஸ் நீங்கள் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா போட்டிருக்கீங்கன்னா உங்களுதில் வேணால் நான் டிஎன்எஸ் ஐ மீன் ஏடி போடுறேன், டொமைன் கண்ட்ரோலர் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் நான் ஜஸ்ட் மேப் பண்ண போகிறேன். பட் நான் உங்களுக்கு விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணுறது, ESXi இன்ஸ்டால் பண்ணுறது, விசென்டர் இன்ஸ்டால் பண்ணுறது, டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இதில் காமிப்பேன். ஓகே, எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், எப்படி மேனேஜ் பண்ணுவோம். நம்ம இனிமேல் வரப்போகிற கிளாஸ் எல்லாமே நான் இங்கே எல்லாமே கிரியேட் பண்ணுறேன். இதில் தான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம், இதில் தான் நம்ம கிளாஸ் பார்க்கவே போகிறோம். நான் எல்லா ப்ரீவியஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. தேங்க் யூ. யா VCSA டிப்ளாய்மெண்ட்டில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஓகே, 2 டைப் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இன்ஸ்டால் பண்ணும்போது காமிப்பேன். ஜஸ்ட்டு 2 ஸ்டேஜ் இருக்குது. இது கூட கேட்பாங்க இன்டர்வியூவில். நீங்கள் VCSA வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்டேஜ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ சொல்லலாம் 2 ஸ்டேஜ் இருக்கும். ஓகே, நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு எப்படி வச்சுக்கலாம், 2 ஸ்டேஜ், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 2 இருக்கும். ஓகே, இப்போ இந்த விசென்டர் புரிஞ்சிடுச்சா? விசென்டர் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னு, லைக் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க, இது எப்படி ஒர்க் ஆகும்னு. இப்போது இது எல்லாமே நான் டிப்ளாய் பண்ணிட்டேன். ஓகே, டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட்டு தான், இதை சொல்லலை, மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ விசென்டர் டிப்ளாய் பண்ணிட்டேன். விசென்டர் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் இந்த நான் இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இங்கே ஐபி அட்ரஸ் ESXi ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இந்த எந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம் அந்த ESXiயில் ஒரு VM கிரியேட் ஆகும். அதுதான் விசென்டர் ஓகே சாரி அதுதான் விசென்டர் VM. இப்போது நான் இந்த ESXi ஐபி அட்ரஸ் இதுதான் ESXi இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சர்வர் ESXi, இந்த சர்வரோட ஐபி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது உங்க வாய்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுது. என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கிளியரா இல்லையா எல்லாருக்குமா? ஆமா, எல்லாரும் இந்த எல்லாருக்குமேவா? சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகுதா? ஓகே, இப்போ சொல்லுங்க எப்படி இருக்கு இப்போ? ஓகே, கண்டினியூ பண்ணவா? ஓகே இல்ல? ஓகே மேம். ஓகே ஃபைன். ஸோ விசென்டர் டிப்ளாய் பண்ணிட்டு VCSA டிப்ளாய் பண்ணிட்டோம். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ESXi ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த எந்த ESXiயோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன், இதோ இது ESXiன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இது ஒரு ESXi, இதோடைய ஐபி அட்ரஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, VCSA டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் VM இங்கே க்ரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். டிப்ளாய்மெண்ட் பண்ணி முடிஞ்ச உடனே இங்கே ஒரு VM நம்ம பார்க்கலாம் இந்த ESXi ஹோஸ்ட்டில். அந்த VM தான் விசென்டர் VM, VCSA VM, விசென்டர் VM. ஓகே, இந்த விசென்டர் VM ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் VCSA டிப்ளாய் பண்ணும் போது. ஓகேவா?
இந்த விசிஎஸ்ஏ எப்படி வந்து பிளேஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்குற இஎஸ்எக்ஸ்ஐ ஐபி அட்ரஸ் வச்சு தான் பிளேஸ் ஆகுது. இந்த விசிஎஸ்ஏயோட ஓஎஸ் என்ன அப்படின்னா ஃபோட்டான் ஓஎஸ். இது இம்பார்ட்டண்ட்டு, இது கேட்பாங்க. விசென்டருடைய ஓஎஸ் என்ன, நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஓஎஸ் தான் இருக்குது, பட் நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சம்டைம்ஸ் ட்ரிக்கியாக கேட்பாங்க. அப்போது என்ன சொல்லணும் அப்படின்னா விசென்டருடைய ஓஎஸ் ஃபோட்டான் ஓஎஸ். ஓகே மேம், இப்போ அது விஎம்ஆ கிரியேட் ஆகும்னு சொல்றீங்களா? ஸோ அதோட ரிசோர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபுல் ஆகிக்கிறோமா, அதுவும் நம்ம அசைன் பண்ணுவோமா? நம்ம அசைன் பண்ணுவோம். நம்ம வந்து அங்கே டைனி, ஸ்மால், லார்ஜ் அது மாதிரி காமிக்கும் நம்ம டிப்ளாய்மெண்ட் அப்போ நம்ம அசைன் பண்ணணும். இதுவே நீங்கள் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்மால் போவீங்க பேஸ்ட் ஆன் யுவர் என்விரான்மெண்ட், யுவர் கம்பெனி. ஓகே, பட் நம்ம லேபில் டைனி போவோம். அந்த நம்ம கொடுக்குறத பொறுத்து ஐ மீன் நம்ம டைனி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிபியூ, மெமரி, டிஸ்க் எல்லாமே அதுவே அசைன் பண்ணிக்கும். அது எல்லாமே காமிக்கிறேன். யா ஆக்சுவலாக இது வந்து இந்த ஏர்கோ ஃபைல்ஸ் வரீங்களா, அது வந்து ஒரு ஆஃப்லைன் பண்டில் மணிக்கு வாங்கிட்டு நம்ம ஒரு ஜம்ப் சர்வர்ல இருந்து டிப்ளாய் பண்ணுவோம், ரைட்டா? ஆக்சுவலி ப்ராட்காம்ல இருந்து வாங்குவோம், ப்ராட்காம்ல இருந்து நம்ம பண்ணுவோம் டவுன்லோட். ப்ராட்காம்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஜம்ப் சர்வர்ல இருந்து அந்த இன்ஸ்டாலரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு விஎம்ஆ பண்ண மாட்டோம். விண்டோஸ் செப்பரேட்டான ஒரு விண்டோஸ் சர்வர்ல பண்ணுவோம். டிஎன்எஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, டிஎன்எஸ் நேம்லாம், டிஎன்எஸ் இதெல்லாம் கொடுப்போம். ஸோ அதனால செப்பரேட்டான ஒரு டொமைன் கண்ட்ரோலர். எஸ், இது வந்து சில கம்பெனியில் வந்து டொமைன் கண்ட்ரோலர் சர்வர்லே விசிஎஸ்ஏ டிப்ளாய் பண்ணுவாங்க, சில கம்பெனியில் செப்பரேட் விண்டோஸ் சர்வர்லையும் டிப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த சொன்னேன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் சப்போஸ் இது சொல்லலை அப்படின்னா நீங்கள் அப்படியே விண்டோஸ் சர்வரில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சில கம்பெனியில் டொமைன் கண்ட்ரோலர் இருக்கிற விண்டோஸ் சர்வரில் கூட டிப்ளாய் பண்ணுவாங்க. எங்களதில் நாங்கள் செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அர்ச்சனா, இப்போ நம்ம இந்த இதுல இஎஸ்எக்ஸ்ஐல இன்ஸ்டால் பண்றீங்கல்ல, சோ இன் கேஸ் இப்போ இந்த இஎஸ்எக்ஸ்ஐ டவுன் ஆச்சுனாக்க விசென்டர் கம்ப்ளீட்டா போச்சு தானே? போனா விசென்டர் டவுன் ஆச்சுன்னா எந்த இஎஸ்எக்ஸ்ஐ எந்த சர்வரும் டவுன் ஆகாது. இல்ல, அதான் அந்த பாயிண்ட் நான் சொல்ல வரல. பிகாஸ் லைக் பிகாஸ் இஎஸ்எக்ஸ்ஐல தான் விஎம் ரன் ஆகுது, அதனால விசென்டர் போனா நமக்கு விஎம்ஸ் கிடைக்கும். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்த இஎஸ்எக்ஸ்ஐல தான் விசென்டர் போடுறோம். In case if this VSXI goes down, then we can't able to access the vCenter. That is only one thing. Yes, yes. vCenter access பண்ண முடியாது. ESXi டவுன் ஆகும்போது பட் அந்த VM வந்து இன்னொரு ESX ஹோஸ்ட்ல மூவ் ஆயிரும்ல HA மூலமா. யா, அந்த ஸ்மால் டைம் டவுன் இருக்கும், அந்த ரீபூட் இருக்கும். பட் அது நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர்ல பார்க்கலாம். இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் எஸ், ஒரே ஒரு ESXi ஹோஸ்ட் தான் இருக்கு உங்க என்விரான்மெண்ட்ல. கிளஸ்டராக இல்லை, அது ஸ்டாண்டர்லோனாக இருக்குது. அந்த ஸ்டாண்டர்லோனில் vCenter பண்ணி டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவே கிளஸ்டர்லனா அதுக்கு ஃபீச்சர் இருக்குது, அது ஆக்சஸ் பண்ண முடியும். இது vCenterலையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் கிளஸ்டர்ல இருந்துச்சுனா. எஸ் எஸ் எஸ். ஓகே, அத நம்ம அத லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ் லேட்டர். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஒரு சப்போஸ் ஸ்டாண்ட் அலோன் ஒரே ஒரு ESXi ஹோஸ்ட் தான் இருக்கு, அந்த ESXi ஹோஸ்ட்ல தான் நீங்க vCenter டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க VM அதுல தான் கிரியேட் ஆயிருக்கு. ஐ மீன் vCenter VM அந்த ESXi ஹோஸ்ட்ல மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ESXi ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா உங்களால vCenter ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவே அந்த ESXi நம்ம vCenterல இருக்கு, கிளஸ்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஃபீச்சர்ஸ், vCenter ஃபீச்சர்ஸ் நம்ம அது போகிற நம்ம டிஸ்கவர் பண்ணலாம். ஐ மீன் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இது செப்பரேட்டாக அப்ளையன்ஸ் கூட பண்ணுறாங்க இல்லைங்களா விசிஎஸ்ஏ? ஆக்சுவலி இது முன்னாடி 6.7க்கு முன்னாடி செப்பரேட்டாக ஒரு விண்டோஸ் சர்வர் வாங்கி அது இன்னொன்று ஒரு டேட்டாபேஸ் சர்வர் வாங்கி இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது 6.7லேருந்து இது வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. அது நான் உங்களுக்கு ஒரு கிளாஸாக எடுக்கிறேன், கம்பேரிசனு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் vCenter அண்ட் அப்ளையன்ஸ். அது ஒரு கிளாஸாக இருக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா கம்பெனிலுமே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. கம்பேரிசன் அப்படி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நான் அந்த கிளாஸ் இருக்குது, அது என்னுடைய லிஸ்ட் ஆஃப் கிளாஸில் இருக்குது டாப்பிக்கில், அது கண்டிப்பாக எடுப்பேன். Okay, and the other question is that the vCenter is accessible via the web browser, right? Yes, right. So obviously when you install, so automatically when you give the IP address, exactly. So this can be accessible in the various and from the
internet. That is any web browsers. No, we will restrict that because yeah, any browserன்றதை restrict பண்ணுவோம். You can able to access only through your jump server. Yes, exactly. That is what secured environmentல வந்துட்டு அந்த அவங்க ஜம்ப் ஹோஸ்ட் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Exactly. Not in your local laptop. We restrict that. கரெக்ட். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த அது ஒன்ஸ் இன்ஸ்டால் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகுங்களா இல்ல எப்படி அது? எஸ், பாப்புலேட் ஆகும். நம்மள வந்து டிஎன்எஸ் நெக்ஸ்ட் போட்ட உடனே டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் எல்லாமே கொடுப்போம். கொடுத்த உடனே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் டூல அந்த அப்ளிகேஷனை. சாரி. யா. Okay, any doubts further? If you don't have any doubts further, மேம் yeah. சொல்லுங்க. மேம் லாஸ்ட் அந்த விசென்டர் வைஸ் போட்டோ வைஸ் வந்து எல்லா EXE ஃபைல்லையும் வருமா? இல்ல ஆக்சுவலி நம்ம விசென்டர் டிப்ளாய் பண்றோமா, இங்க விசிஎஸ்க்கு டிப்ளாய் பண்றோமா, டிப்ளாய் பண்ண ஒரு வர்ச்சுவல் மிஷின் அதுவா கிரியேட் ஆகுதா டிப்ளாய் பண்ணும்போது? அந்த VM உடைய வர்ச்சுவல் மிஷின் உடைய OS தான் ஃபோட்டான் OS. அந்த விசென்டர் இதுதான் விசென்டர் VM கிரியேட் ஆகுது. இந்த விசென்டர் VMல இருக்க OS தான் ஃபோட்டான் OS. இப்போ நம்மகிட்ட மல்டிபிள் ESXi இருந்துச்சுன்னா அதில் ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த இல்ல அப்படி ஆகாது. நம்ம ஒரு VCS தானே டிப்ளாய் பண்ணுறோம், ஒரே ஒரு IP அட்ரஸ் தானே கொடுக்குறோம். இப்போ நீங்கள் நிறைய விசென்டர் டிப்ளாய் பண்ணணும்னா ஒரு இப்போ புதுசாக நான் இப்போ தான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு 4 விசென்டர் வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு விசென்டரையும் டிப்ளாய் பண்ணுவேன். ஒரு ESXi ஹோஸ்ட்டு IP அட்ரஸ் கொடுத்து பண்ணுவேன். இப்போ ஒரு விசென்டர் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், ஒன்று தான் க்ரியேட் ஆகும். நான் எந்த IP அட்ரஸ் கொடுத்துருக்கனோ அந்த IP அட்ரஸில் போய் உட்காரும். ஐ மீன் அந்த சர்வரில் போய் லொக்கேட் ஆகும், இந்த VM கிரியேட் ஆகும். விசென்டர் ஓகே மேம். EXI கொடுத்துருக்கோம்ல, EXI இருக்குல்ல மேம், விசென்டர் ஓகே. EXI வந்து 1 கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி மல்டிபிள் EXI இருக்கப்போ மல்டிபிள் விசென்டர் போட்டோ வைஸ் கிரியேட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா விசென்டர்ன்றது நம்மளுக்கு ஒரு விசென்டர் மூலமா மல்டிபிள் ESXi மேனேஜ் பண்ணலாம். ஒரு விசென்டர் டிப்ளாய் பண்ணா மட்டும் போதும். அதனால ஒரு இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ IP அட்ரஸ், அப்ப அது ஒரு இடத்துல மட்டும் தான் விசென்டர் கிரியேட் ஆகும். எல்லா ESXiலும் கிரியேட் ஆகாது. ஓகே மேம். புரியுதா? வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? மேடம் அந்த ஐபி அட்ரஸ் எப்படி மேடம் கொடுக்குறது ESXiல? ஐபி அட்ரஸா? ஓகே, நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். பட் நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எடுப்பேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் புரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இது இன்ஸ்டாலர். நான் இது ஓகே கொடுக்குறேன். ஐ மீன் டபுள் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டால் ஆகுது. இல்லை ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட கொடுக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் என்னோடய இன்ஸ்டாலர் விசென்டர். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால் நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அப்கிரேடுன்றது நான் வந்து அப்கிரேடுன்னு ஒரு செஷன் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். இப்போ வேண்டாம். நான் இப்போ புதுசாக ஒரு விசென்டர் சர்வர் போடுறேன். நான் புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். VMware தான் ஹைப்பர்விசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். விசென்டர் இன்ஸ்டால் பண்ணுறேன், டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ டிப்ளாய் விசென்டர் சர்வர். ஜஸ்ட் நெக்ஸ்ட். அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட். இங்கே பாருங்கள், ESXi ஹோஸ்ட். இங்கே நான் IP அட்ரஸ் கொடுப்பேன். அப்புறம் ரூட் பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து இன்ஸ்டாலேஷன் நான் போட்டு உங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்ணி காமிப்பேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் இது ஏன் சொன்னேன்னா, எந்த ESXi ஹோஸ்ட்டில் போய் இது க்ரியேட் ஆகணுன்றதுக்காக நான் இதை சொன்னேன். இது மாதிரி நம்மளுக்கு காமிக்கும், இங்கேவே டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்ம கொடுக்குறது தான் நம்ம வந்து எங்கே போய் அந்த VM க்ரியேட் ஆகணுன்றது லொக்கேட் ஆகுது. ஓகே. ஸோ எஸ், வேற ஏதாச்சும் 2 ஸ்டேஜஸ் விசென்டர்னு சொன்னீங்க. என்னென்ன ஸ்டேஜஸ் அர்ச்சனா? ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொன்னீங்க. எஸ் அது நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் இருந்தாலும் ஏன் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க. எப்போ அப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே கேட்டிருக்காங்க. நாட் நவ், மேபி நான் ஒரு L2 லெவலுக்கு அப்போது அட்டன் பண்ணும்போது கேட்டிருக்காங்க.
உன்னுடைய ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னா என்ன, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? பட் ஆப்வியஸ்லி நான் அப்போல்லாம் இன்ஸ்டால் பண்ணதில்லை. ஒன்ஸ் நான் L3 லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் இதெல்லாம் ஆரம்பித்தேன். பட் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ நெவர் இன்ஸ்டால்டு பட் ஐ நோ த கான்செப்ட், ஐ நோ த பேக் எண்ட் அப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். ஸ்டேஜ் 1 அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த அந்த ஃபைல் இன்ஸ்டாலர் இருக்கு இல்லையா, அந்த OVF ஃபைலை டிப்ளாய் பண்ணுது. ஓகே, எசென்ஷியல் அந்த வர்ச்சுவல் மிஷின் நம்மளுக்கு ஒன்று க்ரியேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிறதுக்கு அந்த ஃபைல் வந்து OVF ஃபைல் வந்து டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸ்டேஜ் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் என்னென்ன செட்டிங்ஸ்னால் NTP சிங்க்ரனைசேஷன், NTP சர்வர் கொடுப்போம், லைக் சிங்கிள் சைன் ஆன் கொடுப்போம், நெட்வொர்க் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே ஸ்டேஜ் 2ல் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் ஜஸ்ட்டு வந்து ESXi IP அட்ரஸ் கொடுப்போம், எங்கே அந்த VM போய் லொக்கேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஸ்டேஜ் 1ல் கவர் ஆகிடும், இன்வால்வ் ஆகிடும். ஸ்டேஜ் 2ல் வந்து இப்போ தான் ஆக்சுவல் செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம். NTP, சிங்கிள் சைன் ஆன், நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே ஸ்டேஜ் 2ல் கொடுப்போம். மேபி நான் உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் 1ல் வந்து ஸ்டேஜ் 2 கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே மேனுவல் கான்ஃபிகரேஷன்ஸ் தானே? ஆமாம், எல்லாமே நம்ம இப்போ மேனுவலாக தான், இப்போ நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி மேனுவலாக தான் கொடுப்போம். எஸ், ஸ்டேஜ் 1 என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, மேபி இட் இன்வால்வ்ஸ் டிப்ளாயிங் த நான் OVF ஃபைல்னு இருக்குது. நான் அது ஒரு கிளாஸில் எடுப்பேன். நீங்கள் OVAனா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது ஒரு கிளாஸ் இருக்குது, அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி OVFனா என்ன, OVAனா என்னங்க? ஏன்னா ரெண்டு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஒன்று வந்துட்டு OVA யூஸ் பண்ணீங்க, இன்னொன்று வந்துட்டு OVFன்னு யூஸ் இப்போதான் பண்ணீங்க. OVF சொன்னேன். எஸ், அது நான் உங்களுக்கு ஒரு கிளாஸில் எடுக்கிறேன். நம்ம வந்து டிப்ளாய் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது லேபில் உங்களுக்கு போக போக நான் அந்த கிளாஸ் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, நான் லேபாகவும் நான் பண்ணியும் காமிப்பேன். அது ஓகே, ஜஸ்ட் இப்போ இது தெரிஞ்சுக்கோங்க, என்ன ஸ்டேஜ் 1ல் நடக்கும், ஸ்டேஜ் 2ல் என்ன நடக்கும்ன்றதை மட்டும். ஓகே, இந்த OVA ஃபுல் ஃபார்ம் என்ன மேம்? OVF வாட் இட் இஸ், அப்ளைன் சம்திங். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கே ரீகால் ஆகலை. ஓப்பன் வர்ச்சுவல் அப்ளையன்ஸ். கரெக்ட், ஓப்பன் வர்ச்சுவல் அப்ளையன்ஸ். ரைட், நான் அது உங்களுக்கு ஒரு கிளாஸில் எடுக்கிறேன், அப்போ புரியும். ஜஸ்ட் இப்போ வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. creating virtual machines. Okay, in the stage 2 configuration settings, which includes network, NTP னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் கரெக்டாக? NTP நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பார்த்துருக்கோம். சிங்கிள் சைன் ஆன், SSO, ஐ மீன் சிங்கிள் சைன் ஆன், இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது என்னன்னு நான் இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்கிறேன். and then network already okay fine, NTP okay fine. ஸோ இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய இடம் தான் வந்து ஸ்டேஜ் 2ல் நடக்கும். ஸோ இது ஆக்சுவலி நான் இந்த இன்டர்வியூ இந்த கொஷின் என்னை கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக எஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான். பட் நான் அது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டேஜ் 1 எப்படி என்ன பண்ணுவோம், ஸ்டேஜ் 2 என்ன நடக்கும் பின்னாடி அப்படின்றத காமிக்கிறேன். ஓகே, மேபி VCSன்னு மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து வர்ச்சுவல் மிஷின், ஃபோட்டான் OS அதையும் மென்ஷன் பண்ணுறேன். Photon OS vCenter. vCenter virtual. அச்சா, நான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ட ஷேர் பண்ண முடியுமா கிளாஸ் முடிஞ்ச இந்த ஒன்லி இது இந்த டேட்டுக்கு? சரி, ஓகே, நான் ஷேர் பண்றேன். ஓகே, நான் ஷேர் பண்றேன். யா, நான் ஒரு டிரைவ் உங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா, நான் பார்க்குறேன், ஷேர் பண்ணவா இல்லை ட்ரைவில் போடவான்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் நான் சேவ் பண்ணுறதே இல்லை. நான் உங்களுக்கு எல்லா கிளாஸ்லையும் இது மாதிரி ஒன்று பண்ணுறேன், பட் நான் சேவ் பண்ணல, எதுவுமே நான் சேவ் பண்ணல. பட் மேபி நீங்கள் இப்போ கேட்குறதுனால நான் இந்த கிளாஸ்லேருந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு கூகுள் டிரைவ்ல போட்டு சேவ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்.
யா டிரைவ்ல போட்டுடுறேன். ஏன்னா நான் உங்க இமெயில் ஐடி எல்லாமே வச்சிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. ஸோ டிரைவ்ல போட்டு இமெயில் அட்ரஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆமா. இப்போ ஏன்னா இப்போ இருந்தா நம்ம வந்து மெயினா VMwareக்குள்ள போயிருக்கோம் கரெக்ட். கம்ப்ளீட்டா. எஸ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து டே 9 அப்படின்னு போட்டீங்கன்னா நான் கிளீனா வந்து கோ த்ரூ பண்ண ஈஸியா இருக்கும். எஸ் எஸ். மேம் நான் இத ஆக்சுவலி நாங்க பண்றேன். நியூ ஜாயின் பண்ணவங்களுக்கான மெயில் ஐடி நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல எனக்கு நியூலி ஜாயின்டு மெயில் ஐடி இல்ல. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. குரூப்ல போட்டு விடுங்க. இல்ல பர்சனலா எது உங்களுக்கு ஃபீஸிபிளா இருக்கோ பண்ணுங்க. நான் நோட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு Okay. வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கு. உங்க மெயில் ஐடி மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. சப்போஸ் அந்த டிரைவ் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா சொல்லுங்க. அகைன் மேபி மெயில் ஐடி மிஸ் ஆயிருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் நான் ஐ திங்க் நிறைய இமெயில் ஐடி வச்சிருக்கேன். ஐ திங்க் 35 வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஃபியூ பீப்பிள் ரீசென்ட்லி ஜாயின் பண்ணவங்களுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. மேம் இந்த சாட்ல Okay. ஷேர் பண்ணலாமாங்களா இல்ல இல்ல நோ நான் இங்க எடுக்கிறது இல்ல. ப்ளஸ் இங்க ரெக்கார்டிங்கும் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆன் ரெக்கார்ட்ல இருக்கும் நம்ம. ஸோ நான் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைனா பர்சனல் சாட்ல கூட ஷேர் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே. ஓகே யா. ஸோ நான் இது ஒரு கிரியேட் பண்ணுறேன். டிரைவில் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா டெய்லி கிளாஸ் நான் சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு பதிலாக அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ விசிஎஸ்ஏ விசென்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது கிளியர் இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? நீங்க போட்டோல ஓஎஸ் கூட அதை அப்டேட் மேம் ஒன் செகண்ட் அந்த ப்ரீவியஸ் பேஜ் கொஞ்சம் காட்ட முடியுமா? எஸ். ஓகே மேம். Okay and fine. Okay, I'm just stopping the recording.